அடர்ந்த காட்டுப்பகுதி. அந்த காட்டுப்பகுதியின் அருகில் அருமையான பச்சை பசேல்னு வயல்வெளி இருந்தது. அந்த வயல்வெளி விவசாயிகள் நிறைய பேர் வந்து விவசாயம் செய்துக்கிட்டு இருந்தாங்க. அதிகாலையிலே வந்து விவசாயம் செய்துக்கிட்டு அப்படியே திரும்ப போய் தங்களுடைய அருகில் இருந்த கிராமத்தில் போய் தங்க வழக்கமாக வச்சுருந்தாங்க. இப்படி இந்த கிராமத்தில் ஒரு வியாபாரி இருந்தார். வியாபாரம் செய்ததுனால அவருக்கு வந்து செல்வம் எக்கச்சக்கமாக இருந்தது. பெரிய பணக்காரர் ஆனார். அவருக்கு 3 ஆண் மக்கள்கள் இருந்தாங்க. பிள்ளைங்களை செல்லமாக வளர்த்ததுனால ஆண் மக்கள் வந்து எல்லாம் கிடைக்கி அப்படின்னு நம்பி ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை, உல்லாசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எந்த விதமான கவலையும் படலை, எதை பற்றியும் யோசிக்கலை, யாரை பற்றியும் சிந்திக்கலை, அடுத்த வேலைக்கு என்ன செய்வோம் அப்படிங்கிற உணர்வே இல்லாமல் இருந்தாங்க. இது வந்து அந்த வியாபாரியை வந்து ரொம்ப தாக்கியது. அவர் மனசு உடைஞ்சிட்டார். ஏன் இப்படி என் பையங்க இருக்காங்க, என்னுடைய பையனை மாற்ற முடியாது, என்னுடைய பையன்களும் நல்ல உழைப்பாளியாக ஆக மாட்டாங்களா, என்னைய மாதிரி உழைத்து நல்ல சமுதாயத்தில் உயர்ந்து வர மாட்டாங்களா அப்படின்னு நிறைய நேரம் கவலைப்பட்டிருக்கார், மன வேதனைப்பட்டிருக்கார். நிறைய அக்கம் பக்கத்தில் நிறைய பேர்கிட்ட சொல்லி அப்படியே புலம்பவும் செஞ்சுருக்கார். ஆனால் எந்த விதமான ஆலோசனைகளும் கருத்துக்களும் அந்த பிள்ளைங்களினுடைய மனதில் எந்த விதமான தாக்கத்தையும் கொடுக்கல. அவங்க அதே சூழ்நிலையில் தான் இருந்தாங்க. அதே மாதிரி மனநிலையில் தான் 3 பசங்களும் இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது இந்த எப்படியாவது இந்த பையங்களை திருத்தணும்னு இந்த வியாபாரி வந்து ஒரு திட்டம் தீட்டினார். இந்த திட்டத்தை செயல்படுத்தினா ஒருவேளை என் பையங்க முன்னேறிடுவாங்க, வாழ்க்கையில் உழைக்கணுங்க நம்பிக்கை வந்துடும், உழைத்தால் வெற்றி பெறலாம், உழைத்தால் மேன்மை அடையலாம், உழைப்பினால் வளர்ச்சி பெறலாம், உழைப்பினால் அந்தஸ்துக்கு வரலாம் அப்படின்னு யோசித்து நினைத்து அப்படியே தூங்கும்போது ஒரு யோசனை ஓடிக்கொண்டே இருந்தது மனதில். அப்போ இந்த மனதில் யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும்போது சரி எப்படியாவது இந்த யோசனையை தன்னுடைய பிள்ளைகளிடம் சொல்லிட்டோம்னா பிள்ளைங்கள்லாம் சந்தோஷமாக அதை கேட்பாங்க, அதுக்கப்புறம் அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இந்த காலையிலே எழும்பினோடனே இந்த வியாபாரி வந்து தன்னுடைய பசங்களை ஒவ்வொருத்தராக கூப்பிட்டார். ஒவ்வொரு பையங்களையாக கூப்பிட்டு இந்த விளக்கத்தை வந்து சொன்னார். இல்லை அவருடைய கருத்தை சொன்னார். என்ன கருத்துனா ரொம்ப பெரிய கருத்துலாம் இல்லை. மூத்த மகனை கூப்பிட்டாரு. தம்பி இங்கே வா, இந்த நிலத்தில் வந்து புதைகள் இருக்கு, நான் இது வரைக்கும் எடுக்கலை, சரிண்ணா, நீ வந்து எடுத்துக்கோ, அது உனக்கு வந்து நல்ல பயனாகவும் உன்னைய வந்து வாழ்க்கைக்கு இன்னும் மேலான படிக்கு எடுத்து செல்லும் அப்படின்னு சொன்னார். அவனும் ரொம்ப சந்தோஷமாக கேட்டுட்டு போயிட்டான். ஆனால் புதையில எடுக்கிறதுக்கு அவனுக்கு மனசு வரல. அப்படி எடுக்கணும்னு எண்ணமும் அவனுக்கு இல்லாமல் போயிட்டான். 2வது மகனை தனியாக அழைத்தார். 2வது மகன்கிட்டையும் அழைத்து சொன்னார், தம்பி இந்த நிலம் ரொம்ப விலை மதிப்பு உள்ளது, இந்த நிலத்தில் புதையல் இருக்கு, நான் அதை இன்னும் எடுக்கலை, யாரிடமும் சொல்லலை, அதனால் நீ வந்து என்ன செஞ்சிரு, இந்த புதையலை எடுத்து உனக்கு உபயோகப்படுத்திக்கோ, உன் வாழ்க்கைப்படி மேலாக செல்லும், வாழ்க்கை உயர்ந்த நிலைமைக்கு செல்லும், நீ நன்றாக சந்தோஷமாக சுபித்து வாழலாம் அப்படின்னு சொன்னார். அவனும் அப்படியா தகப்பனே அப்படின்ட்டு பெற்றோர்கிட்ட கேட்டுட்டு அப்பா சரி அப்படின்னு கேட்டுட்டு நல்லா தலையை ஆட்டிட்டு போனான். ஆனால் அவனும் எந்த விதமான சிரத்தை எடுக்கலை, எந்த விதமான அக்கறையை எடுக்கலை, இந்த புதையலை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. அப்படியே அவன் காலத்தை கழித்தான். 3வது மகனையும் இந்த தகப்பனார் பாசத்தோடு அழைத்து
தம்பி, நீ இளைய மகன், எனக்கு ரொம்ப வேண்டியவன், அது என் அன்பு, என் உள்ளத்தில் இருக்கேன். உனக்கு ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லிட்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய காலம் சீக்கிரம் முடிஞ்சு போகணும். சீக்கிரத்தில் நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன். அந்த கடந்து போகிறதுக்கு முன்னால் என்னிடத்தில் இருக்கிற ரகசியத்தை உன்ட்ட சொல்லணும் அப்படின்னு ரொம்ப சென்டிமெண்ட்டாக அவன் மனதை தொடுத மாதிரி அப்படி ஃபீலிங்காக சொன்னாங்க. அப்போ அவனும், என்ன தகப்பனாரே சொல்லுங்கள், அப்பா சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள், என்னன்னாலும் சொல்லுங்கள், நான் கேட்க அப்படின்னு. அப்போ சொன்னார், நமக்கு இருக்க நிலத்தில் புதையல் இருக்குது, நான் இது வரைக்கும் அதை தோண்டி எடுக்கலை, அது உனக்காக விட்டு செல்வேன், நீ அதை எடுத்துக்கோ, அதை பயன்படுத்து, அதை பயன்படுத்துறதுனால உன்னுடைய நிலைமை தலைகீழாக மாறிப்போகும், நீ உயர்ந்த நிலைமைக்கு போயிடுவ, அப்போ எல்லாரும் உன்னை ஏறிட்டு பார்ப்பாங்க, அநேகருக்கு நீ ஒரு ஆசீர்வாதமாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டாங்க. சில நாட்கள் சென்றது. அந்த 3 பிள்ளைகளினுடைய வாழ்க்கையிலுமே எந்த விதமான மாற்றங்கள் தெரியல. இதனால் துக்கமடைந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக மனசு உடஞ்சி நிலை பாதிக்கப்பட்டு, உடல்நிலை பாதிக்கப்பட்டு கொஞ்ச நாளில் அந்த தகப்பனார் இறந்து போயிட்டார். இறந்து போன உடனே அந்த தகப்பனாருக்கு செய்யக்கூடிய எல்லா கிரியையும் செஞ்சு முடித்தாங்க. சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் முடிஞ்சு 3 பேர் இருக்காங்க. 3 பேரும் உட்கார்ந்து சாப்பிட்டு அப்படியே சோம்பேறித்தனமான வாழ்க்கை இருந்தவங்க. இப்போ தகப்பனார் விட்டுட்டு போன பிஸ்னஸை கூட பார்க்கறதுக்கு அவங்களுக்கு முடியல. அதில் வேலை செய்த ஆட்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்கள நல்லா பார்த்தாச்சுன்னா முன்னேறலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த மனசு கூட வரல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் மூத்த பையனுக்கு ஒரு ஞாபகம் வந்தது. தகப்பனார் இப்படி சொன்னார், புதையல் இருக்குன்னு சொன்னார், சரி நான் போய் தோண்டி பார்க்கினேன் அப்படின்னு நிலத்தை போய் தோண்டிக்கிட்டே இருந்தான். அப்படியே போனான், எல்லா இடத்தையும் தோண்டி பார்த்தான். அவனுக்கு எந்த விதமான புதையலும் கிடைக்கல. அவன் வேலை செய்த பார்த்துட்டு அவன் தோண்டி பார்க்கணும் அப்படின்னோடனே 2வது பையனுக்கு அப்போ தான் மண்டையில் ஸ்ட்ரைக் ஆச்சு, புத்தி ஆச்சு. ஐயோ, எங்கள் அப்பாவை இறக்கிறதுக்கு முன்னால் ஒரு நாள் கூப்பிட்டு சொல்லியிருந்தார, புதையல் இருக்குது, நீ இதை எடுத்தாச்சுன்னா பெரிய பணக்காரனை பெரிய ஆளாயிரலாமே அப்படின்னாரு. அப்படின்ட்டு அவனும் போய் நிலத்தை போய் தோண்டினான். தோண்டி பார்த்தான், எந்த விதமான புதையலும் அவன் கண்ணுக்கு தென்படலை. சோர்வடைந்து போயிட்டான். அது அன்றைக்கி வீட்டுக்கு வந்தான். 3வது பையனுக்கும் அப்போ தான் புத்தி தெளிவுபட்டது. ஐயோ, அப்பா தந்த நல்ல அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டேன்னா, அப்போவுமே அப்பா இருக்கும்போதே நான் தோண்டி இருந்தோம்னா எங்கே இருக்குன்னு கரெக்டாக அந்த இடத்த பார்த்து தோண்டி எடுத்துக்கலாமே, இருந்தாலும் பரவாயில்ல நிலத்தை தோண்டணும். அவனும் தோண்டி பார்த்தான். வெறுமனே அவனுடைய முயற்சியெல்லாம் வெறுமனே போயிட்டு வீணாயிட்டு, எந்த விதமான பலனும் இல்லாமல் ஆகிப்போச்சு. 3 பேருமே அப்படி எடுத்த முயற்சியில் தோற்று போனவுடனே புதையிலே கிடைக்கலன்னு சோர்வாயிட்டாங்க. சோர்வானாலும் அவங்க தங்களை திடப்படுத்தி கொண்டாங்க. எப்படி திடப்படுத்தி கொண்டாங்கன்னா, எப்படியாவது சரிப்போ நம்ம தோண்டிட்டோம், நிலத்தை நல்லா மண் நல்லா சர்க்குலேட் ஆகிட்டு, இனி அதை நம்ம பயிர் வச்சோம்னா நல்லா அதில் விளைச்சல் கிடைக்கும். ஏன்னா அண்ணங்காரன் முதல்ல நான் போய் தோண்டி இது பண்ணேன், அடுத்தது 2வது தம்பி போய் எல்லாத்தையும் தோண்டி பார்த்தான், அடுத்தது 3வது தம்பி போய் தோண்டி பார்த்தான். இதனால் மண் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா உழுத மாதிரி நல்லா ஆகிப்போச்சு. இப்போ போய் என்ன செய்யும், பயிர் வைப்போம் அப்படின்ட்டு அவங்க பயிர் வச்சாங்க. பயிர் வச்சா அப்படி தண்ணி ஊற்றி பார்த்தா விளைச்சல், எக்கச்சக்கமான விளைச்சல் அப்படியே அந்த விளைச்சலை பார்த்தோன்னே அவங்க பூரிப்பு அடைஞ்சிட்டாங்க. பூரிப்பு அடைஞ்சி அதுக்கப்புறம் தான் தங்களுடைய மனசில் யோசிச்சாங்க, அப்பா புதையல்னு சொன்னது இந்த விவசாயம். இந்த விவசாயத்தை நல்ல முறையில் நம்ம முதலேருந்தே செஞ்சுருந்தோம்னா அவங்க காலத்திலே முன்னேறிக்கலாமே அப்படின்னு அவங்களுக்குள்ள மனசில் பட்டது. அதுக்கப்புறம் 3 பேரும் ஒரு முடிவு எடுத்தாங்க, இன்று முதல் நம்ம என்ன செய்யணும், நல்ல சுறுசுறுப்பாக இருந்து நல்லா வேலையை செய்யணும். உழைப்பு தான் உயர்வு, விடாமுயற்சி தான் வெற்றியின் பலன். நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறு வேலை தான் அடுத்த முயற்சிக்கு, அடுத்த வெற்றிக்கு அடிக்கல். அது ஸ்டெப்ஸ், படிக்கல்லாக மாறி உயர்ந்த நிலைமைக்கு வரலாங்கிற பாடத்தை அவங்க கற்றுக்கொண்டாங்க. அதுக்கப்புறம் சோம்பேறியாகவே இல்லை, யாரையும் நம்பி இல்லை, வேலை செய்யாமல் சாப்பிடணும் அப்படிங்கிற மனதை அங்கே விட்டு போட்டாங்க. அதே மாதிரி
நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேறணும், உயர்ந்த நிலைமைக்கு வரணும்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய அல்லது நம்ம கையில் இருக்கக்கூடிய பொருள் அல்லது செல்வமாக இருக்கலாம், அல்ல இடமா இருக்கலாம், ஏதாட்டு ஒரு தாளந்தான் இருக்கும். அந்த தாளந்தை அப்படியே புதைச்சி நம்ம வச்சிடாம, இந்த பசங்க எப்படி அந்த நிலத்தை தோண்டி அதுக்கப்புறம் பயிர் வைக்க ஆரம்பித்தாங்களோ அதே போல் தாளந்தை நமக்கு தெரிஞ்ச வகையில் நம்ம அதை பயன்படுத்தின ஆரம்பினா உண்மையிலே நம்ம வாழ்க்கையில் உயர்ந்த நிலைமைக்கு போகலாம். இப்படிங்க ஒரு நல்ல கருத்தோடு இன்றைய நாளை நீங்கள் செலவழிங்க. இன்றைய நாள் மகிழ்ச்சியும் சந்தோஷமான நாளாக இருக்கிறதற்கு வாழ்த்துக்கள். நன்றி.